வாராகி மேட்ரிமோனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே. இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேவை முற்றிலும் முழுக்க இலவசமானவே. சரி வாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் விவரங்களை பற்றி பார்க்கலாம். மணமகள் பேர் பார்த்திங்கன்னா கங்கா, வயது 40 வயது ஆகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் சூரிய குலத்தோர் உட்பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா ரிஷப ராசி, கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா 12வது வரையும் படிச்சுட்டு சொந்தமாக ஒரு ஹோட்டல் கடை வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய மாத வருமானம் பார்த்தா நல்ல ஒரு வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தா 2ஆம் திருமணத்துக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட வாழ பிடிக்காத சில கருத்து வேறு காரணமாக பிரிஞ்சிருந்தாகவும் சொல்லியிருக்காங்க. சட்ட ரீதியாக டிவோர்ஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க ஹஸ்பண்டுக்கு குடிப்பழக்கம் இருந்து வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டதால பிரிஞ்சிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு 2 பசங்க இருந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போ விடவை இப்போ இவங்க தனிமையில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு 3 வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 3 வீட்டில் 2 பசங்க அவங்க தனித்தனி வீட்டில் வச்சுட்டு இவங்க ஒரு வீட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா அம்மா எல்லாம் இப்போ கூட யாரும் இல்லை. இவங்க இப்போ தனிமையில் தான் லைஃப் லாங் நம்ம இப்படி தனிமையில் இருக்க முடியாது அப்படின்ட்டு ஹோட்டல் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இப்போ தனிமையில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வரக்கூடிய கணவருக்கு எந்த ஒரு குடிப்பழக்கமும் இல்லாத நல்ல மணமகனாக தேவைன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு வேலைக்கும் போகலனாலும் பரவாயில்ல, என்ன ஏஜியாக இருந்துட்டாலும் பரவாயில்ல, பணம் வசதி இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம தனக்கு வரக்கூடிய கணவருக்கு நம்ம கூடவே லைஃப் லாங் நமக்கு உண்மையாக இருந்தால் போதும், நம்ம ஃபீல்டை பார்த்துக்கிட்டு அப்படின்ட்டு சிறந்த மணமகள் தான் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு வீடு வசதின்னு பார்த்திங்கன்னா காடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 40 ஏக்கர் காடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வசதிக்கு பஞ்சம் இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் முகவரின்னு பார்த்திங்கன்னா விருதுநகர் தான் இப்போ வசிச்சு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்களும் இப்போ யாருமே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுற அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க. அடுத்த மணமகளுடைய பேர் பார்த்திங்கன்னா ரம்யா, வயது 40 வயது ஆகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் கவுண்டர் ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா கன்னி ராசி, சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா 12வது வரை படிச்சுட்டு ஒரு சொந்தமாக பேக்கரி நடத்திட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலையம் பார்த்திங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு தான் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களோட கணவர் வேற ஒரு பொண்ணோட சொந்த மாமா மேரேஜ் பண்ணிட்டு இருக்கிறதால ஸ்டார்டிங்லேயே ஒரு குடிப்பழக்கம் இருக்கிறதால இவங்களுக்கு எதுவும் குழந்தைங்களெல்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு இப்போ 18 வருஷமாக இப்போ தனிமையில் தான் விடவாக தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. லைஃப் லாங் இப்படியே இருக்க முடியாது அப்படின்றதுக்காக அவங்க அப்பா அம்மா சொன்னதுக்காக இப்போ மறு திருமணத்துக்கு சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுக்கு வீடு வசதின்னு பார்த்திங்கன்னா 2 வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு நகைன்னு பார்த்திங்கன்னா ஒரு 50 சவரன் நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவருக்கு சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க. நம்ம பேக்கரி வச்சு ரன் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை அவருக்கு தனியாக பிஸ்னஸ் எதுவும் செய்யணுனாலும் பார்த்து பண்ணி ஹெல்ப் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க அமௌண்ட் கொடுத்து இவங்க அப்பா அம்மாவும் ஹெல்ப் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வீடுன்னு பார்த்திங்கன்னா 2 வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு இந்த மணமகளுக்கோட முகவரின்னு பார்த்திங்கன்னா இப்போ நாமக்கல்ல தான் இப்போ வசிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கூட பிறந்தவங்களாம் இப்போ யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் குழந்தைகள் இருந்துட்டாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் தனக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சிறந்த மணமகன் தான், குடிப்பழக்கம் இல்லாத மணமகன் தான் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க.